ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்க. இந்த வாரம் நமக்கு என்ன செய்தி? ஈரான் தேசத்தினுடைய அதிபர், சில பேருக்கு ஈரான் என்னன்னு தெரியாது, அதிபர் என்னன்னு தெரியாது. சரி, அப்படியா? எங்கே ஈரான் எங்கே இருக்குது? அங்கே தான்யா ஏதேன் தோட்டமே இருந்தது, அங்கே தான்யா ஆபிரகாம் இருந்தார். கடைசி காலத்தில் ஆண்டவர் எதை கவனித்து பார்க்க சொன்னார்? அத்தி மரத்தை கவனித்து பாருங்கள். அத்திமரம் என்றால் மத்திய தரைக்கடல் பகுதி, இஸ்ரேல். கவனித்து பாருங்க ஆண்டவர் சொன்னார். அவங்க நியாயமான காரியத்தை செய்கிறாங்களோ அநியாயம் செய்கிறாங்களோ, எனக்கு ஒரே ஒரு உடன்பாடு இல்லை. 38,000 பேர் செத்துருக்குறாங்க. அதில் ஏறத்தாழ 16,000க்கு மேலே சிறு பிள்ளைகள், குழந்தைகள். எனக்கு அதெல்லாம் பார்த்தா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? குண்டுக்கு இரையாகி விட்ட நாசமாக்கி அவங்க என்னமோ ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்னமோ எனக்கு ஒன்றே ஒன்று, யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள். அதெல்லாம் தெரியாத, எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் பைபிள் வாசம் தானே தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இவைகள் எல்லாம் எதற்காக சம்பவிக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு இது என்ன செய்யணும்? சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு என்ன செய்யாது? உடனே வராதுயா, உடனே வராது. நம்ம முடிவை நோக்கி போல நம்ம எது நோக்கி போறோம்? அவனோட வருகைக்கு நோக்கி போகிறோம். அதிகமாக நான் இப்போ இந்த நாட்களில் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்தி கிறிஸ்துக்கு சீட் ரெடியாக இருக்குது, அந்தி கிறிஸ்துக்கு பில்டிங் ரெடியாக இருக்குது, அந்தி கிறிஸ்துவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, அந்தி கிறிஸ்துனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ்ரேல் தான். ஆனால் அந்தி கிறிஸ்து நேசிக்கிற நாடு எது தெரியுமா? இந்தியா. இந்தியாவில் தான் பல தெய்வங்கள் மனுஷனை டக்குன்னு தெய்வமாக்கிடுவாங்க. எந்த நாட்டிலும் கிடையாது, எந்த தேசத்திலும் கிடையாது. கொஞ்சம் நல்ல, நீங்கள் தானே இருக்கிறீங்க, புரியுத நான் சொல்கிறது? நம்ம மண்டையில் ஏறாத. எந்த தேசத்திலையும் மனிதனை வணங்குற கோட்பாடு இல்லை. இந்தியாவில் தான் மனிதனை நம்புகிற, மனிதனை தெய்வமாக்கி கொண்டு வணங்குற கூட்டம் எங்க இருக்கு? ஆமா, அவன் ட்ரெஸ்ஸு போடுறானோ ட்ரெஸ்ஸு போடலையோ, எப்படி இருக்கிறானோ, அவனை போய் பார்த்து அவன் காலை கூட மிதிச்சு ஆசீர்வாதம், கொம்புல உட்காந்துருப்பான். கண்ணால பார்த்துருக்குறேன், அவன் கொம்புல உட்காந்துருப்பான். இவங்க வரிசையாக வர்றவங்களாம் கோட்டீஸ்வரனுங்க, சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் கொம்புல உட்காந்துட்டு காலை வச்சு தலையில் ஒரு அழுத்து அழுத்துவான். வெக்கக்கேடு. கொம்புல உக்காந்தான் எல்லா வேலையும் நடக்கும். புரியுதா? ஐயோ, புரியுதா? புரியுதுன்னு சொல்லுங்க. புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன். என்ன புரியுது? கொம்புல உக்காந்துருப்பான். எல்லாமே வந்து ஆயிரமான ஜனங்க உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த கோட்பாடு உள்ள தேசம் எது? மனிதனை வணங்குற தேசம் எது? இந்தியா. அப்போ அந்தி கிறிஸ்துவ உலகம் முழுவதும் என்ன செய்யணும்? வணங்கணும்னா அவன் முதல்ல அவங்க இந்தியாவுக்கு அவன் இங்கே வந்தாகணும். இன்னொன்று, என்னோட கணக்கை தப்பா ரைட்டான்னு தெரியாது, உலகத்திலே அதிகமான சபை இருக்கிற இடம் எது? யாரு சொன்னது? உலகத்திலே அதிகமான சபைகள் இருக்கிற இடம் சென்னைப்பட்டினம். சென்னையில் மாத்திரம் ஏறத்தாழ 10,000க்கும் மேலே சபைகள் இருக்கிறது. இது எங்கேயுமே கிடையாது, எந்த தேசம் எந்த பட்டணமும் கிடையாது. சென்னையில் மாத்திரம் 10,000 சபைகள் இருக்கிறது. அப்போ எங்கே வரலாம்? நம்ம சென்னை ஒன்று தான் எல்லாரும் வர வச்சு வாழ வைக்கிற பட்டணம். வாங்க 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 வாங்க, எல்லாம் வாங்க. ஜி
வெள்ளையாக இருந்தால் போதும், ஜி தான். வெள்ளையாகிறவன் பொய்யே பேச மாட்டான். கற்பாகிறவன் தான் திருடன், கற்பாகிறவன் தான் தப்பு பண்ணுவான். அப்படி ஒரு கோட்பாடு இருக்கிற இடம் நம்ம எதுங்க? ஏன் அந்தி கிறிஸ்துங்க வர முடியாது? இதெல்லாம் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து வருகைக்கு முன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக வேர்ல்டு ஒன் ஆர்டர் வந்துடுச்சு. பேங்க் இன்டர்லிங்க்டு, ஆதார் கார்டு லிங்க் ஆகிடுச்சு, பேன் கார்டு லிங்க் ஆகிடுச்சு. நீங்கள் யாருன்னு ஆதார் கார்டை தட்டினா நீங்கள் எங்கே போனீங்க, எந்த கடையில் என்ன வாங்கினீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களே. 8000 10,000 வாங்கினேன்னா, சார் வாட் இஸ் ஏ ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களே. அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தாலே போதும், அந்த ஃபோன் நம்பர் தட்டினா உங்கள் ஆதார் நம்பர் வந்துடும். ஆதார் நம்பர் தட்டினா நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எல்லாம் ஃபுல் டீட்டெயில் வந்துடுது. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அந்தி கிறிஸ்து ரெடியாக இருக்கிறாங்க. சபை ஆயத்தமாகணும். ஆயத்தமானவர்கள் தான் மறுரூபம் அடைய முடியும். நான் ஒரு சின்ன மாற்றத்தை நான் செய்ய விரும்புகிறேன். நான் இத்தனை வருஷமாக ஒரு காரியத்தை சொன்னேன், அது நான் மாற்றி நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். சபைக்கு நான் இவ்வளோ நாள் சொன்னேன், கைவிடப்பட்டவங்க தான். ஆனால் இப்போ நான் வேதத்தில் ஒரு வசனம் கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னும் பைபிள் ஸ்டடியில் எடுக்கிறேன். கைவிடப்பட்டவங்க அந்தி கிறிஸ்து காலத்தில் உபத்திரவத்திலையோ மகா உபத்திரவத்திலையோ தங்கி இயேசுவை மறுதலிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனால் எதை தாண்டி வரணும்? உபத்திரவமும் மகா உபத்திரவம் தாண்டி வரணும். வெளிப்படத்தில் இருக்குது. நான் பாஸ்டர் YKP என்கிட்ட கடந்த நாட்டில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை தான் நான் சொன்னேன், இல்லை வசனம் இருக்குது, 2 லைனில் இருக்குது. சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த வர்ஸ்ட்டை எடுத்துக்கலாம். கைவிடப்பட்டாச்சுன்னா அடுத்த ஒரு சான்ஸு இல்லை. அப்படி தான் நான் இவ்வளோ நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் இன்னொரு சான்ஸ் இருக்குது. 7 வருஷம் உபத்திரத்துலேயும் மகா உபத்திரத்துலேயும். நீங்கள் டைம்க்கே சபைக்கு வர முடியல, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போது நீங்கள் பரலோகம் போகணுன்னா, ஆண்டோட வரையில் திரும்பவும் போகணுன்னா, அன்னைக்கு வலது கையிலையும் நெத்திலையும் அவனுடைய அடையாளம் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. இப்போ என் பர்ஸை திறந்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ATM கார்டு, அது எப்படா பாஸ்போர்ட் பர்ஸில் வச்சுருக்கிறேன், தூங்கி போயிடாதீங்க. இது மாதிரி தான் ஒரு இடத்துல சொன்னாங்க, இதெல்லாம் இருக்குன்னு தூங்கி போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே விழிப்பாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். உலக என்ன கவலை இருக்கக்கூடாது. போன வாரம் கேட்டது இருங்க, போன வாரம் என்ன கேட்டோம்? லௌகீக கவலை இருக்கக்கூடாது. போன வாரம் என்ன ரொம்ப தாக்கிடுச்சு இந்த லௌகீக கவலை. என்ன ஆகுமோ ஆண்டவரே, பிள்ளைங்களை குறித்து, என்ன குறித்து இல்லை, நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு 3 இட்லி இருந்தால் போதும், நான் எப்படி நான் வாழ்ந்துப்பேன், எனக்கு சும்மா சாதாரண ஒரு சட்டை இருந்தால் போதும். இப்போ நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். எனக்கு ஒரு 5 பேண்ட், ஒரு 5 சஃபாரி, வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 இருந்தால் போதும். ஒவ்வொன்றா டிஸ்போஸ் பண்ணி 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 உண்மையாக சொல்கிறேன்னு, இடம் இல்லாமல் இருந்தது என் பீரோ. இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட 60-70% கொடுத்துட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுவே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் பாதத்தில் அதுக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறுமையாக சொல்ல வருது சொல்ல மாட்டேன்றீங்க. கோமலாம் கட்டிகிட்டு இருக்க முடியுமா என்ன? ஆனால் சாமியாரே பூசாரியா வேணும். இப்போ சீஃப் மினிஸ்டரை பார்க்கணுன்னா இன்னும் 2 வாரத்தில் போக வேண்டியது இருக்குது, ஒரு வேலை இருக்குது, கட்டாயம் வரன்றேங்க. கிறிஸ்தவங்களுக்கு கல்ற இல்லாமல் இருக்குது. வழியே எங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி செய்ய முடியுமா, உங்களுக்கு எதாவது வேணுமா? அவன் எங்களுக்கு வேணும். கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை, கல்ற இல்லை. சரி, அப்போ இங்கே ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்களுக்கு CM நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் பேசுங்க. சரி வரேன்ருக்கேன் நான். என்ன அவரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரோட புல்லட் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி அவர் ஓட்டின புல்லட் என்கிட்ட தான் இருந்தது. அவரெல்லாம் கொண்டு அவர் பேசி, அவர் ஜோபம் பண்ணிட்டு இந்த விவரத்தை கல்ற வேணும், அதுக்காக ஜோபம் பண்ணுங்க. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு என்ன வேணும்? அங்கே கார்பரேஷனில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு குப்பை தான் இருக்குது. அதனால் பிரதர் பால்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் செய்வாரான்னு தெரியல. சொல்லி 2 வாரம் ஆச்சு. டாக்குமெண்ட் காப்பி கொடுத்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட உட்காந்து பேசணுன்னு இருக்கேன் நான்.
அவரையும் அவருடைய மகனை பார்த்து, இது அரசியல் இல்லை, எனக்காக இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லா கிறிஸ்துவ சபைகளுக்கும் ஆமென். ஒரு கல்லறை பூமி தேவையாக இருக்குது, அதுக்காக ஜெபிங்க ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே போய் பார்க்கணும், நான் இந்த சட்டையெல்லாம் போட்டு போகக்கூடாதுன்னா வேற அதுக்கு ஒரு செட்டப் வச்சுருக்கிறேன். அந்த செட்டப்பில் போய் நின்று ஆஸ்பத்திரி விசிட்டிங் போகிறப்ப அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. ஆமாம், ஏன்னா யாரும் தடுக்க மாட்டாங்க. குட் மார்னிங் சார், டாக்டர் மாதிரி இருப்பேன். அன்றைக்கி ஐஜி ஆஃபீஸ் போனோம், நானும் பாஸ்டமாவும். அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். சார் உக்காருங்கன்றான். இருட்டுங்க. அப்புறம் ஒரு லேடி போலீஸ் வந்து, யாருங்க நீங்கள், என்ன இங்கே யாரும் நிற்கக்கூடாது, நீங்கள் யார் சார் நீங்கள்? அப்போ தான் ஓஹோ நம்ம போனது பக்க வழியாக போயிருக்கிறோம், நேர் வழியாக போகணும், மரியாதையாக வெளியே வந்துடலான்னு சொல்லி நானும் பாஸ்டாமல் வெளியே வந்துட்டோம். கர்த்தர் அப்படி ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிங்க, கர்த்தர் நல்லவர். விழிப்பாயிருங்க, தெளிவாயிருங்க. நல்ல இப்போ தூங்குகிற நேரம் வந்துருச்சு, அருமையான ஒரு தூக்க நேரம். எப்போ பிரசங்க. தூங்குறவர்கள் தூங்கலாம், கேட்குறவங்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டோட வருக சொல்லுங்க, ஆண்டோட வருக சமீபம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எங்க சத்தமே வரல. ஆமீனா? எதுக்கு ஆமீனு? இப்போ ஒரு எக்காலம் வரேன். பாஸ்டர் ரொம்ப நாள் பிரசங்கம் பண்ணியிருந்தாரான் காஞ்சிபுரத்தில். ஒரு நாள் என்ன பண்ணாரோ, 3 நாள் கூட்டம் வச்சாரான் இயேசு வருகை குறித்து. பயங்கர பிரசங்கம், 3 நாள் 3 பிரசங்கியார். கடைசி நாள் என்ன பண்ணிட்டாரு பாஸ்டர், ஒரு செட்டப் பண்ணார். ஒரு 4 பேரை இந்த சாவில் ஊதுவாங்க தெரியுமா, ட்ரம்பட் கல்யாணத்தில் வாசிப்பாங்க தெரியுமா, 4 பேரை, டேய் நீங்கள் வெளியே நில்லுங்க, பின்னால் ஓலை கொட்டாய் அந்த நாட்களில் தட்டி இருக்கும், பின்னால் நான் சொல்லும் பொழுது ட்ரம்பட் ஊதுங்க. அங்கே வெளியே ஆள் செட்டப் பண்ணிட்டார். உள்ள பாஸ்டர் உள்ள நான் பாட்டு நடத்தினுக்கிறாரு. எக்காலம் ஊத சத்திரம் கேட்டோன்னா ஆனோட வருகை வந்துருச்சு. ஏசு வராரு, எக்கால சத்தம் ஊதப்படும், எக்கால சத்தம் கேட்கும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லா கை தூக்குனாங்களாம். எக்கால ஊதப்படுவதாக சத்தம் போட்டு வெளியே என்ன பண்ணிட்டான், ஊதிட்டான். ஊதின உடனே உள்ள இருந்தவங்களாம் பாஸ்டர் காலை பிடிக்கிறாங்களா, ஒருத்தன் போய் அவங்க அம்மாவை பிடிக்கிறாங்களா, இன்னொருத்தன் போய் அவங்க பொண்டாட்டியை பிடிக்கிறாங்களா. என்ன நீ போலையா? போல. பாஸ்டரே போலடா, அங்கதான் இருக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் சர்ச்சில் ஆகி போயிடுச்சு. ஒரே இங்கே ஓடி அங்கே ஓடி, இவனை பிடிக்க அவனை பிடிக்க, கொஞ்சம் பேர் பாஸ்டர் காலை பிடிக்க. அல்லேலூயா. அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் நல்ல வேலை பாஸ்டர், என் பேண்ட்டை உருவில பாஸ்டர் விடுங்க. ஒருத்தன் காலை பிடிக்கிறான், ஒருத்தன் பேண்ட்டை பிடிக்கிறான், ஒருத்தன் கையை பிடிக்கிறான். பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கிறது நல்லது. ஆனால் வருகையில் போகிற நிச்சயம் வேணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி பேசினே போகலாம். மணி 10 ஆயிடுச்சு. ஆண்டவர் நல்லவர், இயேசு கைவிடவே மாட்டார். எடுத்து இந்த மாதம் வாக்கு தத்துவத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், மறந்துட்டேன். பஞ்சாபில் முதல் முறையாக விபிஎஸ் நடக்குது. நான் யார்கிட்ட இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பணம் வாங்கினதும் கிடையாது, பணம் கேட்குறதும் கிடையாது. ஆனால் போன வருஷம் நான் அங்கே சில பாஸ்டர்ஸ்ட்ட பேசும் பொழுது விபிஎஸ்ஸை குறித்து பேசினேன். செய்யுங்களேன்னு அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில. இந்த ஏப்ரல் மாதம் 2nd வீக் போல் 5 இடத்துல விபிஎஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபிரோஸ்பூர் பாகிஸ்தான், ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் இந்தியா. அங்கே என்ன 7 மணி நேரம் என்ன டிடென்ஷன் பண்ணாங்க. என்ன யாருக்கும் தெரியாது. என்ன 7 மணி நேரம் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. பல காரணத்துக்காக வேண்டி, என் கையில் பைபிள் இருந்ததுக்காக வேண்டி. ஆனால் அற்புதமாக ஆச்சரியமாக என்னை காலை ஒரு 8:45 என்னை உள்ளே வச்சாங்க. சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க மாறி அடுத்த டீம் வரும்போது ஒருத்தர் வந்தார். என்கிட்ட மலையாளத்தில் பேசினார். நானே மலையாளத்தில் ஒன்று
நாட்டில் எவடான்னு, சென்னைண்ணே. ஓ, தோனி சூப்பர் கிங்ஸ். ஆமாண்ணே. மலையாளத்தில் கேட்டார், ஏது பணி செய்யுதுன்னு. நான் சொன்னேன், ஓ பள்ளியில் அச்சனாக இருக்கேன் நான். அப்படியா, ஏந்திரினார். வெளியே கூப்பிட்டு வந்தார். ஏஞ்சி போயிடு, சீக்கிரம் போயிடு. அந்த டாக்ஸி டிரைவரை நான் பயங்கரமாக திட்டினார். ஏயா நீ பேச வேண்டியதான், நீ லோக்கல் ஆள் தானே, இவர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு, நீ பேசாமல் என்ன, நீ மீட்டர் ஓடுறதுக்காக உட்காந்துருக்கிறியா, நீ என்ன பேசுனியோ அதுதான் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கினா நான் அவனை சுற்றுவேன். நான் உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டார் அவர். இல்லை என்கிட்ட காசு இருக்குன்னு. அந்த காசை கொடுங்க, அதுக்கு மேலே ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க. ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுறாரு பாருங்க. ஃபிரோஸ்பூரை நான் மறக்கவே முடியாது என்னோடய ஊழிய நாட்களில். இந்த ஃபிரோஸ்பூரில் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 52 பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதே இடத்துல ஒரு வீட்டில் நடக்குது. ரொம்ப அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. மொத்தம் 5 இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஃபிரோஸ்பூர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம். அல்லேலூயா. இப்போ தான் நம்ம விபிஎஸ்க்கு நிறைய கொடுத்துருங்க, நிறைய செலவு இருக்குது. கட்டாயம் அல்ல, கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதே மாதிரி பிளைண்ட்ஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சிங்க. கர்த்தர் அவங்களையும் நடத்துகிற ஜெயராஜ் அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி இப்போது அவருக்கு ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள போவோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், டேக் மை யோக் அப்பான் யூ. டேக் மை யோக். என் பாரத்தை, உங்க பாரத்தை, ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிற பாரத்தை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். For I am meek and lowly in heart, and ye shall find rest in your soul. என் நுகம் எப்படியா இருக்கிறது, உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறதை கேளுங்க. கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், a teachable heart. ஒரு நல்ல விசுவாசி, அவனுடைய இருதயம் எப்படி இருக்கணும், கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஊழியக்காரன் சில நேரத்தில் சில காரியத்தை சொல்லும்போது அதை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரசங்கம் மாத்திரம் அல்ல, சில நேரத்தில் பாடல்கள் மூலமாய் ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுப்பார். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் பிள்ளைங்கிட்ட சொல்கிறோம், டே இப்படி செய்ய சும்மா எப்போ பார்த்தாலும், அப்போ ஹி இஸ் நாட் ரைட்லி பிளேஸ்ட். அவன் சரியான மனநிலையில் இல்லை. டே ஏன்டா அப்படி செய்கிற, சும்மா எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லி நிற்கிறீங்க. அப்போ அவனுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை. ஏன்டா அப்படி செஞ்ச, ஏன் என்ன செய்ய, என்ன தப்பு நடக்குது தானே. டே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண, ஆமா நீ மாத்திரம் ஓடி போய் கல்யாணம் பண்ண கேட்குறான். நீ மாத்திரம் யோக்கியமா கேட்குறான். டே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்டா, தப்பு நடந்துருச்சு, இன்னைக்கு வரைக்கும் நான் அழுதுனுங்கிறேன். நான் அதெல்லாம் சொல்ல முடியுமா, ஒரு அம்மா ஒரு அப்பா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அழுதுனுங்கிறேன்டா அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் அழுதுனுக்கிறேன்டா அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, சொல்ல முடியுமா பயங்கிட்ட, சொல்ல முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க, டே வேணாண்டா நீ மாத்திரம் யோக்கியமாக்கும். அப்போ அந்த அந்த பிள்ளை இட் இஸ் நாட் ரைட்லி பிளேஸ்ட். அது நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பெற்றோருக்கு லட்சை உண்டாக்குவான். He brings shame. இது செய்யாதடா. இந்த காலத்துல, கடைசி காலத்துல
பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய மாட்டாங்களாம், கீழ்ப்படிய மாட்டாங்க. இது ஒரு பெரிய அடையாளம். பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை, பிள்ளை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வருது, ஏண்டா பிறந்தது, ஏண்டா பிறந்தது, ஏண்டா பெத்தெடுத்தோம். அந்த நிலைமை மாறணும்னா ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையா இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறவளா இருந்தால் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது. அன்னைக்கு கூட தம்பி தருண்கிட்ட தான் பேசினேன். டேய், ஓடுற வண்டியில் மோதினியோ நின்ன வண்டியில் மோதினியோ, ரெண்டாவது ஏன் போய் மோதினேன்? ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் இல்லை. ரெண்டாவது, ஒரு வண்டியில் 2 பேர் தான் போனோம். எத்தனை பேர் போனீங்க? 3 பேர் போனீங்க. இவ்வளோ தான் ஸ்பீடு ஓட்டணுன்றிருக்கு. இந்த ஸ்பீட் தான் ஓட்டணும். லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் த ஆக்சிடென்ட்ஸ். ஒரு 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 எதிர்மறையான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம வி ஷுட் நாட் பிளேம் அதர்ஸ். ஒரு தப்புன்னு வந்தோன்னா உடனே பழியை கொண்டு போய் அர்த்தம். நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன், நானும் பாத நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், இப்படி செஞ்சிட்டேன் பாரு, உன்னால பாரு இந்த பிரச்சனை வந்துருச்சு. அது அது புத்திசாலியான ஒரு வார்த்தை இல்லை. இப்போ ஆண்டவர் வராரு, காலம் சமீபமாக இருக்குன்னு சொல்கிறேன், வந்தா பார்த்துக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு வெட்கம். ஆனால் போதகரும் வசனம் சொல்கிறது இப்படி செய்கிறவர்கள், கற்றுக்கொள்கிறவர்கள் அதுபடி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா முதல் வருகையில், முதல் வரிசையில் நாம் எல்லாரும் மறுரூபம் அடைய போகிறோம். அல்லேலூயா. நம்ம எதில் போயிடணும்? ரகசிய வருகையில் போயிடணும். பகிரங்க வருகையில் போகிறது வந்து பாடுகள், உபத்திரவங்கள், மகா உபத்திரவங்கள் வழியாய் போகணும். ஒரு 270 யூதர்களை பிடிச்சிட்டு வச்சான் ஹமாஸ். அவங்க நிலைமை என்ன ஆச்சு? ஒரு 45 பேரை வெளியே விட்டாங்க. அடுத்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சு? அவங்க கேட்குறான், நீ 270ல் 40 கொடுத்துட்ட, இன்னும் எத்தனை தரணும்? 230 235 போல ஏதோ தரணும். நீ கொண்டு வா, அது வரைக்கும் நாங்கள் விடவிட மாட்டோம். போடு. 1200 பேர் செத்தாங்க. ஒரு 1000க்கு மேல ராணுவ வீரர்கள் செத்தாங்க. நாங்கள் விட மாட்டோம். 1 கோடி தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் யூதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 கோடி. அட்டியா எங்க தான் ஆயுதம் வருது? டெக்னாலஜி எங்க இருக்கு? தெரியல. தேவ ஜனமே, இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிறோம், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். என் ஜனங்கள் அறிவில்லாம போனபடினாலே அவர்கள் என்ன ஆனார்கள்? சங்காரமானாங்க. நமக்கு என்ன பெரிய பிரச்சனை? ஆலயம் இப்ப முடியணும், மத்தியானம் என்ன சமையல், என்ன சாப்பிடுறது? சிக்கன்னா ஒருத்தர் மட்டன்றாரு, ஒருத்தர் மட்டன் கேட்டா மாட்டன்றாரு. மாட்டன், ஐயோ மாட்டேன், அந்த மாட்டன் இல்லை, மாட்டன். ஒருத்தர் இல்லை, அது ஹோட்டல் போகலாம். இதே பிரச்சனை இப்போ நம்ம வாழ்க்கையில். இவர் சீக்கிரம் முடிப்பாரோ இழுத்துருவாரோ, அது ஒரு பெரிய பிரச்சனை. போகும் எப்போ முடிப்பார்? சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். இந்த நாட்களில் ஆராதனை நேரம் கூடணும், ஆண்டவரை சந்திக்க. ஆமா, கல்யாணம் பண்ற அன்னைக்கு பொண்ணுக்கு டெக்கரேஷன் பண்றது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு முந்தின நாள் 1/2 மணி நேரம் தான். தலைக்கு சும்மா எண்ணெய் வச்சு நல்லா க்ரீம் போட்டு ரைட் ஓகே அனுப்பிச்சிடலாம். ஒரு மாதம் சுத்திகரிப்பு. ஆனால் கல்யாண நாள் அன்னைக்கு என்ன செய்வாங்க? 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உட்கார வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி, இட் டேக் டைம். இப்போ எல்லாம் ஆராதனை என்ன, வா உக்காரு 2 பாட்டு, அப்புறம் என்ன ரைட் புட்டி 1.5 மணி நேரம் போய் வாருங்கள், காணிக்க போய் நம்பிடுச்சா ரைட் ஓகே, அவ்வளோதான். உலகத்தில் வாழ்றதற்கு இன்னைக்கு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்லை தேவ ஜனமே, உலகத்தில் வாழ்றதுக்குல நம் பரலோகம் போவதற்கு என்ன? வாட் இஸ் த சிஸ்டம்? வாட் இஸ் தி மோட் தட் ஐ ஷுட் கோ டு கிங்டம் ஆஃப் காட்? ஹவு ஷுட் ஐ பி ராப்சர்ட்? நான் எப்படி ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படுவேன்? அதை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். அது சிந்திக்கிற காலம். The year 2024 is going to be the worst. ரொம்ப மோசமான வருஷம். 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஜெபிக்கும் பொழுது எதுவுமே நல்லா இல்லை. ஒரு கார் மேகம் மூடுகிறது. இப்போ நான் ஜெபிக்கிற அந்த கார் மேகம் இறங்கி விட்டது. கார் மேகம் சூழ்ந்து இருக்கிறது.
அதுக்கு உள்ள கத்தர் காட்டினார். ஏப்ரல் 28 ஆராதனை நேரத்தில் அது கார் இருளுக்குள்ள கத்தர் ஆலயங்களுக்குள்ள அவருடைய பிரசனத்தால் மூடி, அந்த பிரசனத்துக்குள்ள அவருடைய ரத்தத்தினுடைய மகிமையை வைத்து, அக்கினியை வைத்து, அதுக்குள்ள கத்தருடைய ஜனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்தவர்களுக்கு தான் புரியும், புரியாதவர்களுக்கு என்னமோ சொல்றாருயா, என்னமோ சொல்றாரு, சொல்லிட்டு போட்டோம். எனக்கு மாத்திரம் பிரச்சனை, ஐயோ என்ன பண்றது. இது பிசாசனவன் திசை திருப்பக்கூடிய காரியத்தை இன்னைக்கு நிறைய கொடுத்துட்டான். வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பொண்டாட்டியால பிரச்சனை, புருஷனால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, வேலை பிரச்சனை, பணம் இல்லாத பிரச்சனை, வீடு இல்லாத பிரச்சனை, கார் இல்லாத பிரச்சனை, செல்போன் இல்லாத பிரச்சனை, பாய் ஃப்ரெண்டால பிரச்சனை, கேர்ள் ஃப்ரெண்டால பிரச்சனை. ஒருத்தனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டை கிடைக்கலன்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறான். ஒரு பொண்ணுக்கு 2 மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாத்தினுக்கிறாங்க. ட்ரையல். புரியலையா? நடக்குதா இல்லையா? எல்லாம் கொலக்கட்டை சாப்பிட்டு ருசி பார்த்து கம்முன்னு உட்காந்துக்குது பாருங்க. எவ்ரி 2-3 months மாத்தினே இருப்பாங்க. நடக்குதுங்க. இன்னொருத்திக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையேன்னு அவ கவலைப்படுறா. இன்னொருத்திக்கு பாய் ஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறது ட்ரையலில் ஓட்டிட்டு இருக்கா வண்டி. இன்னைக்கு பிசாசன திசை திருப்பி கொண்டு விட்டான். அவனுடைய நோக்கம் எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மேலே தான். His focus on the people who have made covenant with God. தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணப்பட்டவனுக்கு தான் இன்னைக்கு போராட்டமும் சோதனையும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்தது. அதனால ஆண்டவர் நீ காலையில் ஞாபகப்படுத்தார், நீ கற்றுக்கொள், என்னிடத்தில் நீ கற்றுக்கொள். ஆண்டவர் என்ன டீச் பண்றாரு எடுத்து வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 31 சங்கீதம் 19 வசனம். சங்கீதம் 31:19 வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் 31 சங்கீதம் 31:19 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டி பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee. The goodness is for the people who fear God. The goodness is laid before the people who trust God. இந்த கடைசி நாட்களில் 2 காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். நீ என்னை எல்லா சூழ்நிலையும் என்னை நம்ப வேண்டும். 2 காரியங்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். நீ ஆண்டவருக்கு பயந்து இருந்தா 8:15 மணிக்கு இந்த கதவு பூட்டப்பட்டா ஒரு ஆள் கூட வெளியே நிற்க மாட்டான். ட்ரெயினுக்கு பயம் இருக்கு, ஃப்ளைட்டுக்கு பயம் இருக்கு. ஆனால் எதுக்கு பயம் இல்லை? சர்ச்சுக்கு பயம் இல்லை. 99.9% நான் ட்ரெயினில் போகும் பொழுது ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் அது ட்ரெயினே வந்திருக்காது பிளாட்ஃபார்மில். சில நேரத்தில் ட்ரெயின் நிற்கும், உள்ள லைட்டே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் பாலிசி அது மாதிரி தான். எங்கேயுமே லேட்டாக போகக்கூடாது. ஆனால் குடும்பமாக கூப்பிட்டிங்கன்னா நான் லேட்டாக தான் வருவேன். ஏன்னா தனியாக கூப்பிடுங்க 10 நிமிஷம் முன்னால் வருவேன். ஃபேமிலி கப்பல் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு நெஞ்சு வெளியே வந்துடும். என்னை தனியாக கூப்பிடுங்க, நான் வாட்டு கிளம்பி நான் வாட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா புரியலையா? டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரமாக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். லேட் ஆச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி பெரிய தப்பு பண்ண மாதிரி ஐ ஃபீல் ஆஸ் இஃப் ஐ மேட் அ மிஸ்டேக் பிளெண்டர். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுவோமானால் சொல்லுங்கள். ட்ரெயினுக்கு பயப்படுறோம்,
பஸ்ஸுக்கு பயப்படுறோம். அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரியா, எதில் போகிறீங்க பிரதர்? பாஸ்டர் பஸ்ஸில் போகிறேன் பாஸ்டர். அப்படியா, எத்தனை மணிக்கு பஸ்ஸு? 7:30 மணிக்கு பஸ்ஸு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி 5:15 கிளம்பிட்டேன் பாஸ்டர். நீங்கள் ஆமீன் போட்டோன்னா பெட்டி தூக்கி போக வேண்டியதான். அப்படி என்னையா அவ்வளோ சீக்கிரம்? ஆமாம் பாஸ்டர், இங்கேருந்து கேளம்பாக்கம் போனதா பாஸ்டர். எவ்வளோ தூரம்? எத்தனை நேரம் முன்னால் கிளம்புறாரு? கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் முன்னால் கிளம்புறாரு. சபைக்கு வரணுன்னா 8:30 மணி. இப்போ தான் பாட்டுன்னு இருப்பாங்க. பிரசங்கத்துக்குள்ளே போயிடலாம், அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். பெரிய அச்சீவ்மெண்ட் பிரசங்கத்துக்கு முன்னால் போனது. தேவஜனமே, அவனோட வருகை வருது. என் வேலை நான் சொல்லணும், நான் சொல்லிடுறேன். எடுத்துக்கொள்றதும் எடுத்துக்கொள்ளாததோ அது உங்கள் இஷ்டம். கத்தரை காக்க வைக்காதீங்க, நீங்கள் கத்தருக்காய் காத்துருங்க. நீங்கள் ஆனோட வருகையில் அப்படி மறுரூபமாகணும்னா அந்த மறுரூபமாகக்கூடிய அந்த ஆவி ஆத்மா சுத்தம் உள்ளதாக இருக்கணும், தரம் உள்ளதாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? தரம், குட் குவாலிட்டி. நம்ம தக்காளி எடுக்கிறோம், கடைக்காரன் கொடுக்கறதா திக் போட்டு கொண்டு வந்துடுறோம். வெண்டைக்காய் வாங்குறோம், கடைக்காரன் கொடுக்கறதா வாங்குறோம். இல்லையே, வெண்டைக்காய் எடுத்து என்ன பண்ணுறோம்? உடைச்சி பார்க்குறோம், உடையதா? ஆண்டவர் சில நேரத்தில் உடைப்பாரு, உடையணும். அப்போ அது கர்த்தருக்கு ஏற்ற காரியம். சில வெண்டைக்காய் உடையாது, அது என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டணும். ஒவ்வொரு வெண்டைக்காவா உடச்சி பார்க்குறோமே, எதுக்குங்க? பீஸாக வெட்டி வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு இது இவ்வளோ சோதனைன்னா. ஒரு ஐயா தக்காளி எடுக்கிறாரு, நானும் தக்காளி எடுத்துனுக்கிறேன். அவர் கேட்குறாரு, ஏம்மா வேற ஏதாவது வாங்கணுமா, வேற ஏதாவது வேணுமா? ஃபோனில் கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா ஒழுங்காக வாங்கிட்டு வா, சொத்தை கித்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடாத. சரி சரி, தக்காளி வாங்கிக்கணுங்கிறான், பார்த்து தான் எடுக்கிறேன். அவன் எல்லாம் எடுத்து கொடுப்பான், தூக்கிட்டு வந்துடாத, எடையும் கரெக்டாக இருக்கான்னு பாரு. சரியான வார்த்தை. எடுக்கிறார் ஒரு தக்காளியை, என்ன பண்ணுறாரு? உருட்டி பார்க்குறாரு. அதை இன்னும் சில மணி நேரத்தில் என்ன செய்யப்படுது? துண்டு துண்டாக வெட்டி எங்கே வரப்போகுது? கடாய்க்கு வரப்போகுது. அதை நம்ம சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போக போகிற தக்காளிக்கு இவ்வளோ டெஸ்ட்டுன்னா, நித்தியமாக தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோமே, உங்களை எப்படி ஆண்டவர் சோதி பார்ப்பார்? உங்களோட பேச்சு எப்படி இருக்கு? உங்க சிந்தனை எப்படி இருக்கு? உங்க நினைவுகள் எப்படி இருக்கிறது? என்ன யோசிக்கிறீங்க? பரலோகத்துக்கு ஏற்ற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கா? தேவ மனுஷனுக்கு ஏற்ற காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? அப்படி ஆண்டவர் என்ன செய்வார்? சோதித்து பார்ப்பார். அப்ப அந்த சோதனையில ஜெயிப்பவங்க யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க. அந்த பயம் இருக்கணும். கர்த்தர் என்ன பார்க்கிறார், கர்த்தர் கவனித்து கேட்கிறார். He is the silent listener. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். Your conversation is being heard by God. நீ செல்போன்ல பேசுற எல்லா கால்ஸையும் it is been recorded. சில வருஷத்துக்கு முன்பாக நான் ஏற்கனவே இந்த பிரசனத்தில் சொல்லியிருக்கிறேன். 2019 2020 வருஷம் வரைக்கும் 2 வருஷங்களுடைய அது பணம் கட்டி கோர்ட் மூலமா போய் அந்த 2 வருஷங்களோட கான்வர்சேஷனை கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணாங்க. எந்த நம்பருக்கு பண்ணாங்க, எந்த டைம், அந்த கான்வர்சேஷன் டியூரேஷன், அந்த கால்ஸ் கம்ப்ளீட்டாக 4-5 பென்ட்ரைவில் அவங்க போட்டு கொடுத்தாங்க. இட்ஸ் பீன் ரெக்கார்டட். நீ பேசுறதெல்லாம் செல்போனை ரெக்கார்ட் பண்றாங்க தெரியுமா? நீ எங்க போற, உன் ஃபாஸ்ட் ட்ராக் எங்கெங்கெல்லாம் போகுது, உன் காரும் சேட்டலைட் லிங்க்ட். செல்போன்ல டைம் லைன் ஒன்று இருக்கு, அது போட்டு விட்டீங்கன்னா நீ எங்கெங்கெல்லாம் போனீங்க கிளியர்லி சைஸ். இப்போ நான் என் ஃபோட்டோ ஆல்பம் போட்டா, நான் எந்த தேசத்தில் நான் போனேன் அதை தட்டி விட்டா, என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக டேட் வந்துடுது.
இட்ஸ் தேர். ஆண்டவருடைய கையில் ஒரு புஸ்தகம் பேர் இருக்கு. அது பேர் என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். எவ்ரி கம்ப்யூட்டர் ஹேஸ் a hard disk that is records all the memories are kept there. 1 TB 2 TB 4 TB. oh my god. உன் பிறந்ததுல இருந்து நீ கடைசி மூச்சு வரைக்கும் நீ என்னெல்லாம் பேசுன, நீ என்னெல்லாம் சிந்திச்ச, எல்லாமே இட்ஸ் ரெக்கார்டட். இந்த உலகத்தில் நீ பேசினதான் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் ஆண்டவர் கையில் இருக்கிற ஞாபக புஸ்தகம் நீ நினைச்சதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற, இட் இஸ் பீன் ரெக்கார்டட். நீ என்ன சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனையில ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனையா இருக்கணும்னா அந்த சிந்தனை ஆண்டவர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்ததுன்னா அவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும்னா என்ன அர்த்தம்? அப்படியே குளிர்ல நடுங்கி சாமி ஏ சாமி ஏ சாமி ஏ சாமி ஏ சாமி ஏ சாமி 1000 முறை ஏ சாமி சொல்றது இல்லைங்க. ஏசப்பா 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 ஏசப்பா. அது இல்லைங்க பயம். இட்ஸ் மோர் தென் தட். அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்க்குறோம். ஆண்டவர் உடைய பயம் என்றால் என்ன? ஹேவிங் டீப் ரெஸ்பெக்ட். ஆண்டவரை மிகவும் அதிகமாக கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். மேற்பூச்சாய் ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறது. அது தேவனுக்குரிய கனம் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்பொழுதுமே தேவ சித்தத்தை செயலாயிருப்பான். தேவனுக்கு பயப்படுறவன் எப்போதுமே தேவ சித்தம் செய்வனாயிருப்பான். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய வசனத்தை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், போதகர் சொல்றதை கவனிப்பார்கள். தேவனுக்கு பயம் இல்லாதவர்கள் நிர்விசாரணமாய் இருப்பார்கள், அலட்சிய போக்கு உடையவர்களாக இருப்பார். தே ஹேவ் லெத்தார்ஜி. நீ பேசு, நான் வந்துட்டேன், நீ ஒரு காணிக்கை எடு, நான் காணிக்கை போட்டுடுறேன், அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரேன், ஓகே? சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் எந்த தொடர்பு இருக்காது. வருவாங்க, உட்காருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எதுலையுமே அந்த ஐக்கியம் இருக்காது. லெத்தார்ஜினஸ். இன்னும் தமிழில் சொல்ல போனால் நிர்விசாரணம். என்ன யார் என்ன நான் நல்லவன் அப்படி இருப்பாங்க. இல்லை, சபையில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் கட்டாயம் என்ன செய்யப்படுவார்கள்? எடுத்துப்படுவார்கள். கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க தான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் காலையில் வருவாங்க. இந்த சாயங்காலம் வர கூட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான கூட்டம். சில ஆட்கள் புருஷனுக்கு தெரியாமல் குடும்ப சூழ்நிலையினால வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறது அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண, நம்ம இங்கே 6 மணிக்கு ஜெபம் அனுப்பிக்கிறோமா, 7:30 மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, முட்டியில் நில்லுங்க. இல்லை முட்டியில் நிற்க முடியாதா, குடும்பமாக கை பிடிச்சி ஜெபிக்குங்க. அது பண்ணால் யூ ஆர் வித் தி லிங்க் வித் காட். இன்னைக்கு இந்த பிரச்சனை நம்ம சபையில் மாத்திரம் இல்லை, உலகளாவிய பிரச்சனை. காலையில் வருகிறவர்கள் நம்ம சபையிலாவது ஓரளவுக்கு இந்த மே மாதனால கொஞ்சம் லீவ்லாம் போயிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பால்கனி எம்டியாக இருக்கும், மற்ற எந்த இதெல்லாம் ஃபுல்லாகிடுது. அப்படி தேவனுடைய கற்பனையை மீறுகிறவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள். தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாங்க. வேலை கிடைக்கட்டும், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். கல்யாணம் ஆகட்டும், நான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஒரு சொந்த வீடு ஆண்டவர் கொடுக்கட்டும், நான் இதை செய்கிறேன். எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரட்டும், நான் அப்படி செய்கிறேன். அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ் தான் உண்மையான தேவனுடைய பயம். சொல்லுங்க, நிபந்தனை இல்லாமல். சொல்லுங்க, எதுனா இல்லாமல் ஆண்டவருக்கே நம்ம நிபந்தனை கொடுக்குறோம். இது வரட்டும், நான் அதை செய்கிறேன்.
சில நேரத்தில் சும்மா விளையாட்டு கேட்பேன், சிஸ்டர் ஒரு 5 லட்சம் கொடுங்க, எனக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்கிறாங்க தெரியும். இது வரைக்கும் நான் ஆண்டர்கிட்ட சும்மா தான் கேட்டேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும், உங்களுக்கே தெரியும், யார்கிட்டையும் நான் கை நீட்டி வாங்கினதே கிடையாது, என் தேவை சொன்னதும் கிடையாது. அதுக்கு பதில் வந்து வரும், பாஸ்டர் ஆண்டர் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். நான் சொன்னேன், உங்கள் எஃப்டி சர்டிஃபிகேட்டும் உங்கள் பாஸ்புக்கும் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சில குடும்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் காரியத்தை நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உண்டு. ஹெல்ப்னா எப்படி என் கையில் கொடுத்ததில்ல, இது பண்ணுங்க இது பண்ணுங்க. இப்போ நான் அதையும் நிறுத்திட்டேன். நான் இப்போ அதையும் சொல்கிறதில்ல. ஐ ஹவ் ஸ்டாப் தட். ஆண்டர் கொடுக்கட்டும் அப்புறம் ஆண்டர் கொடுக்குறேன். அன்கண்டிஷனலா, நிபந்தனை இல்லாம ஆண்டவருக்கு நீங்க செய்யறது எதுவோ அது யார் செய்ய முடியும்னா தேவனுக்கு பயந்தவர்கள் தான் செய்ய முடியும். அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் எதை செய்றாரு? ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் தெளிவு காட்டுறாரு. God shows the path of life. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையாய் பயப்படும் பொழுது அந்த பாதை இருள் என்று நீங்க நினைக்கலாம், அந்த பாதை கரடுமுரடான ஒரு பாதை என்று நினைக்கலாம். உன்னை நேசிக்கிறவர்கள் யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்வர்களுக்கு யாருமே இல்லையே என்று நினைத்து கொண்டு நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். அந்த பாதை உனக்கு கரடு முரடான பாதையா இருக்கலாம். ஆனா மறக்காதீங்க, அந்த பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துறாருன்னா கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். ஆமென். அவர் சுமந்தால் அவர் இருளான பாதையில் இல்லை, இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். அந்த பாதை எங்கே போகிறது? ஜீவ மார்க்கத்துக்கு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் எங்கே நடத்துகிறாரு? ஜீவ மார்க்கத்தில், அந்த ஜீவ பாதையில ஆண்டவர் நடத்துகிறார். ரோமர் எழுதின நிருபம் 8:11 வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:11 வாசிக்கும் பொழுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுங்க, நீங்க ஆண்டவருக்கு இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து நாம ஜீவித்தால் அவருடைய ஆவி நமக்குள் வாசமாயிருக்கும். Hallelujah. If you fear God, the spirit of which the God raised Jesus from the dead will dwell in you. நீ ஆண்டவருக்கு பயந்தவனாய் ஜீவிக்கும் போது கர்த்தரனை பார்க்கிறார். நான் பேசுறதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் சிந்திக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 3 காரியங்கள் சொல்லுங்க. நான் பேசுகிறத கேட்கிறார், நான் பேசுற கர்த்தர் கேட்கிறார், நான் செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், நான் சிந்திக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது 3 உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது you have the fear of God. அந்த தேவனுக்கு பயம் இருக்கிறனால தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவனா அப்படி பண்ணலாமா, செஞ்சலாமா, அச்சிடலாமா, கிழிச்சிடலாமா, அதெல்லாம் அப்படியே இதெல்லாம் வரும். ஆனா ஒரு பழமொழி இருக்கிறது, you can make the birds to fly over your head, but you cannot make the birds to build a nest upon your head. உன் தலைக்கு மேல பறவைகள் பறக்கலாம், அதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனா ஒரு பறவையானது உன் தலை மேல என்ன செய்யக்கூடாது? கூடு கட்டக்கூடாது. ஐயா, அம்மா, கூடு கட்டக்கூடாது. தம்பி, தங்கச்சி, பல சிந்தனைகள் வாழ்க்கையில வரலாம். ஒரு நிமிஷத்திலே பல நூற்றுக்கணக்கான காரியங்கள் உன் மண்டையில் சிந்தனையில வந்துட்டு போகலாம். ஆனா அந்த சிந்தனையை செயல்படுத்துவது தான் பிரச்சனை. The thoughts will fly, it go as clouds, but those thoughts should not bring back as rain. மேகம் போல பல சிந்தனைகள் உன்னுடைய இருதயத்துக்குள்ள, மனசுக்குள்ள போய் வரலாம். ஆனா அந்த சிந்தனை, அந்த மேகத்துல மழை உன் வாழ்க்கையில பெய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னதை சிந்தனை என்பது மேகம். மேகம் கடந்து போகலாம், போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் அந்த மேகத்தை தடுப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த மேகம் நின்று மழை பொழியுது பாருங்க. அந்த மழை பொழிவினாலே உன் வாழ்க்கை தீய காரியங்கள் முளைக்குது பாருங்க. அதுதான் பிரச்சனை. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? என்ன புரியுது? மேகம் போல எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன செய்யலாம், போய்கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த மேகம் நீராக மாறி மழையாக பொழிந்து உனக்குள்ள சிந்தித்த எல்லா சிந்தை விதைகள் அந்த மழை தண்ணி பட்டு என்ன செய்யுது, முளைச்சு வருகிறது. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இதான் பிரச்சனை. கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் நினைவுகள் சிந்தனைகள் மேகம் போல பல காரியங்கள் வரும் பொழுது we get stuck in a place where we can see the raindrops fall in us. மழை துளிகள் போல விழுந்து நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்கனவே தீய எண்ணங்கள் என்ற விதை உள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசனம் விதைக்கப்பட்டிருக்கிறான். அந்த விதை மேல இந்த மழை நீர் பட்ட உடனே அடுத்த நாள் பார்க்கிறோம் அது என்ன செய்யுது, முளைத்து நிற்கிறது. பல மாசமா தவளைகள் எல்லாம் உள்ள இருந்தது. இந்த மழை பொழிவு லேசா வந்த தவளைகள் என்ன செய்கிறது, ஆச்சரியமான ஒரு ஆச்சரியம். இந்த 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 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 10 மாசம் இந்த தவளைகள் எங்க இருந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன எது உண்மை, அது தண்ணி இருக்கும் பொழுது என்ன செய்தது, அதை தன்னை பாதுகாத்து கொள்ள உள்ள மணலுக்குள்ள என்ன செய்து உள்ள போய் அதை தன்னை காத்து கொள்கிறது. தவளைகளுக்கு தெரியுது மழை வரப்போகிறதுன்னு. நம்ம ஊர்ல ஒரு பக்கா ரேடர் இன்னும் சரியா வரல, சிஸ்டம் வரல. ஆனால் தவளைகளுக்கு தெரியுது. பாருங்க, நேற்று மழை பெஞ்சுது, 2 நாளைக்கு முன்னால நாங்கள் போகிற தவளை கத்திட்டு இருக்கு. யோசித்தேன், ஆஹா என்ன செய்ய போகுது, மழை வரப்போகுது. தும்பிக்கு தெரியுது, டிராகன் ஃப்ளைக்கு தெரியுது என்ன மழை வரப்போகுது. அது என்ன செய்யுது, வானத்தை வட்டமிடுகிறது. இப்படி அந்த ஜீவன்களுக்கு அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா மனுஷனாகிய நமக்கு இந்த அறிவு இல்லாமல் நாம எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயந்து என்னை நம்பு, நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவேன். மரித்தோர் எழுப்பின ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, உயிர்ப்பிப்பா. அடக்கம் செய்திருக்கிறோம். என்னோட ஊழிய வாழ்க்கையிலே நான் யோசிக்கிறேன், ஒரு 100 பேருக்கு மேலே நான் அடக்கம் பண்ணியிருப்பேன். 100 பேருக்கு மேலே அடக்கம் பண்ணியிருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், அதில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது உயிரோடு எழுந்திருப்பாங்க. எல்லாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. என் சொந்தக்காரர் ஒருத்தர் வைன் ஷாப் நடத்துகிறாரு. எங்கெல்லாம் கேட்காதீங்க, பல்லாவரத்தில் இருக்கிறாரு. சபைக்கு எக்கச்சக்கமாக கொடுப்பார். ஊழியக்காரனுக்கு போனால் சாப்பாடோடக்கும் அன்னைக்கதான். சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. வஞ்சரம் கை அளவுக்கு இருக்கும், அது வைப்பார். மீன் குழம்பு, மீன், முட்டை பொரியல், மட்டன் சுக்கா, அது இது எறா ஃப்ரை, அது இது எல்லாம் வச்சு பாஸ்ட் கொடுத்து கையை விட்டு அப்படி தான் காணிக்க கொடுப்பார். அப்படியே பவ்யமாக அப்படி குடிஞ்சி அப்படி இருப்பார். சர்ச்சில் ஏதாவது ஒன்றுனா ஃபுல்லாக அவர் தான் ஸ்பான்சர். 5 லட்சமா, 10 லட்சமா, 20 லட்சமா, 30 லட்சமா எல்லாம். அவருக்கு 5 வைன் ஷாப் இருக்குது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பசங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ கேம் அங்கங்க வச்சிருப்பாரு. போலீஸ்காரனுக்கு பயங்கர, போலீஸ்காரன் அவனை பார்த்து எம்எல்ஏனா அண்ணா 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 உயிரே விடுவார். அவர் பண்ணதெல்லாம் தெரியுங்க. தண்ணி அடிக்காம ராத்திரி தூங்க மாட்டார். YW எல்லாம் உண்டு, தெரியும்ல. அவர் எப்போதுமே குறுக்கு பாதை தான். அவர் செத்து போனார். கர்த்தாவே,
எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஐயா இப்பொழுது பரலோகத்தில் இயேசுவோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே இவர் எடுத்துக்கிட்டாரு. செத்துது இதனால தெரியுமா? ஓவரா தண்ணி அடிச்சு பெங்களூர் போயிட்டாரு. அங்க போய் எல்லாம் கூத்தடிச்சு ஒரு மனுஷன் செய்யக்கூடாத அத்தனையும் செஞ்சு அங்க பெங்களூர்லேயே ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவருக்கு. அங்கேருந்து தூக்கிட்டு இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் வராங்க, அட்மிட் பண்ணுறாங்க. இவருக்கு எல்லா வியாதியும் உண்டு, இன்க்ளூடிங் வீடி. வீடின்றது சில ஆட்கள் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ரைட், கிட்ட போக முடியாதுங்க. ஒரு பையன் சென்ட் பாட்டில் வச்சுன்னு இருப்பார், அடிச்சுனே இருப்பார், ½ அன் ஹவர் கொடுத்தாட்டு அடிச்சுனே இருப்பார். ஆனால் கிட்ட போனால் ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல்லு. நான் கூட கேட்பேன், அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்காருன்னு பாடுறாருன்னு. செத்து போயிட்டாரு. ஒவ்வொருத்தனும் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு இது செஞ்சார், ஐயா இப்படி செஞ்சார், ஐயா இப்போ இயேசுக்கிட்ட போயிட்டாரு, ஐயா பரலோகத்தில் இருக்கிறாரு, சந்தோஷமாகிறாரு, பாடு இல்லாமல் இருக்கிறாரு, தேவ தூதல் கூண்டு போயிட்டாங்கன்னு என்ன பேச சொன்னாங்க. இதாய் நான் சொந்தக்காரன்டா, நான் பேசக்கூடாதுறான். நம்ம வாய்க்கு சும்மா இருக்காது. ஏதாவது கிளறி விட்டா எங்கள் உலக யுத்தமே நடக்கும். அவங்க பையனுக்கு தெரியும். ஆனால் பையன் ரட்சிக்கப்பட்டு உண்மையானவன், ஆண்டவருக்கு பயந்தவன். அவன் சொன்னா, அங்கிள் புரியுதா அங்கிள்னா, விட்றா போடா நீ போய் எல்லாம் செய்யடா. அவன் குடும்பத்தாரெல்லாம் தேவனுக்கு பயந்தாங்க. இவரு மாத்திரம் என்னன்னு தெரியல, அப்படி ஆகிட்டாரு. தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு தேவன் கடைசி நாளில் அவன் என்ன செய்ய மாட்டார், உயிர்ப்பிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சிங்க, உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக யாருன்னா தேவனுக்கு பயந்தவர்கள். கடைசி காலத்தில் கர்த்தர் அவர்கள் என்ன செய்வார், உயிரோடு எழுப்பி தன் ராஜ்யத்தை வைப்பார். கடைசி உயிர் தெழுதல்ல எல்லாரும் எழுந்திருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு அடைவதற்காக. Every dead shall be raised. அப்பதான் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், தண்ணீர்ல மரித்தவர்கள் தண்ணீர் என்ன செய்யும், ஒப்பு கொடுக்கும். தீயில மரித்தவர்கள் தீ ஒப்பு கொடுக்கும். அது கடைசி உயர்த்தல் எதுக்குன்னா நியாய தீர்க்கப்படுவதற்காக. You are accountable for everything so that you will be raised. தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை பரலோகம் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு பயப்படுங்க. Have the fear of God. ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிறார். அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்தா ஆண்டவர் உன்னை கடைசி நாள் என்ன செய்வார், உன்னை உயிரோடு எழுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நேரம் கடந்து போகிறது, நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபாகமம் 6:24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றாக இருக்கிறதற்கும் என்னாலும் நன்றாக இருப்பதற்காக. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தா ஆண்டவர் அவர் என்ன செய்வார், உயிரோடு காப்பார். நீங்க எப்பொழுதும் எப்படி இருப்பீங்க, நன்றாக இருப்பீர்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் திருப்தி அடைவான். என்ன இருப்பான், திருப்தியா இருப்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் தகுதிக்கு மிஞ்சி, என் படிப்புக்கு மிஞ்சி, எனக்கு என்னுடைய காரியங்களுக்கு மிஞ்சி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி, நாட் செல்ஃப் கண்டென்ட். அப்படியே திருப்தி ஆகிடே அப்படியே உட்காந்துடல. ஆண்டவர் நடலாம் நடத்த. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அடைய போதும். அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது பாஸ்டர்னு. அது நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஐயா நீன்னு. இல்லை வெளியெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட எப்படி ஒரு 100 கோடி சொத்து இருக்கும் பாஸ்டர்னு. நான் சொன்னேன் 100 கோடி இல்லையா, அதுக்கும் மேலே இருக்குது. அப்படியே பாஸ்டர். ஆமாம். அப்போது எப்போ எவ்வளோ? இல்லையா இப்போதாயா ஒரு 2000 கோடி வந்திருக்குது.
எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார். 2020 வருஷம் நியூ இயர் அன்றைக்கி 2020 ரூபா கொடுப்பார். அது ஒரே ஒரு காணிக்கை தான். அடுத்த வருஷம் வரும்பொழுது 2021 வரும்போது 2021 ரூபா காணிக்கை கவரில் வச்சு கொடுப்பார். அந்த ஒரு காணிக்கை தான், அது நடுவில் அது கிடையாது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அது ஞாபகம் வந்தது. இப்போ 2000 வந்திருக்குது கோடி. இந்த 2024 முடிஞ்சு 2025 வரும்போது 2025 கோடி இருக்கும்யா. உனக்கு என்னையா இப்போ வலிக்குது உனக்குன்னு கேட்டேன். இல்லைப்பா சார், வெளியெல்லாம் பேசிக்கிறாங்க, நீ ரொம்ப நல்லவையா, நீ மனசுக்கிறத கேட்டுட்ட, வா ஆண்டவரே ஆசீர்வதிப்பார். பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது, எனக்குள்ள தேவ அன்பு இருக்குது, விசுவாசம் இருக்குது, அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் இது வரைக்கும் நடத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. யார்கிட்டுமே கை ஏந்தாம கை இப்படி வச்சிருக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. 1980 வருஷம் மே மாதம் நான் ரட்சிக்கப்பட்டேன். 81 நான் பிஸ்னஸில் உள்ள சேர்றேன். எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் எங்களை கூப்பிட்டு, அவர் டிவிஎஸ்ன்னு பேர் வச்சது அவர் தான், ஜி டேவிட். அவருடைய அவருடைய சிலை மதுரை டிவிஎஸில் போனால் பார்க்கலாம். ஃபவுண்டருக்கு ஒரு கல்ற அது சிலை, அடுத்த சிலை அவளுக்கு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த பாட்டு தான் இருக்கும். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், மிஸ்டர் ரத்தனன்றவர் இருந்தார், டிவிஎஸ் உடைய ஃபவுண்டருடைய மகன். அவர் அடிக்கடி எங்கள் மாமா வீட்டில் வரும்பொழுது எங்கள் மாமா ஈஸ்டாவில் உட்காந்துருப்பார், அவர் கீழே தரையில் உட்காந்து காலை நீட்டிகிட்டு இருப்பார். அப்போ நானும் கீழே உட்காந்துருக்கேன். அந்த பாக்கி எனக்கு கிடச்சிது. அப்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் என்கிட்ட, டே விக்டரு, இந்த மாமானுக்கு அறிவு என்பதே கிடையாதுரா. 80 வயசு வரைக்கும் வேலை செஞ்சான் அந்த மனுஷன். 9 வயசாக இருக்கும்போது வேலைக்கு சேர்ந்ததாக எங்கள் அப்பா சொன்னார். அப்போ எத்தனை வருஷம் வேலை செஞ்சார்? 71 வருஷம். எத்தனை நாள் லீவ் எடுத்தார்னா கைவிட்டு எண்ணிலாமா, 10க்குள்ளே தான் இருக்கான் லீவு. இவ்வளோ மனுஷனுக்கு நாங்கள் எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கேன், கொடுக்குறேன், என்ன சொல்கிறான்னு பாரு. ரொம்ப வயசு கம்மி தான், எங்கள் மாமா அவன் இவன் தான் சொல்லுவார். அவர் கொடுக்குற வேண்டான்னு சொல்லுவார் பாரு. எங்கள் மாமா சொல்கிறாரு, ஏய் ரத்தனம், தலையிலே கொட்டுவேன், ஸ்பேனர் கிடச்சா மண்டிலே போடுவேன், காசை எடுத்துகிட்டு போய் யாருக்கா ஏழையில் கொடுறா. என்ன ஏசுநாதர் நல்ல வீடை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு, இது போதும்டா. அப்போ அவர் எனக்கு சொன்னார், நீ பிஸ்னஸ் வந்துட்ட, உன் கை எப்போதும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி வச்சிடாத, இப்படி வச்சிடாத. தேவஜனமே, ஆண்டவர் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவன், உன்னை நன்றாக வைத்திருப்பார். நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீ திருப்தி அடைவாய். ஆமென். ஆண்டவர் உன்னை என்னாலும் காப்பாற்றுவார், நீ என்னாலும் நன்றாக இருப்பாய். ஆமென். நீ திருப்தி அடைவாய், தீமை உன்னை அணுகாது என்று நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது. நீ திருப்தியாய் இருப்பாய், தீமை உன்னை என்ன செய்யாது, அணுகாது. சங்கீதம் 33:18 வாசிக்கிறோம், அவர் நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உன் ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலே கர்த்தர் உயிரோடு காப்பார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொத்தம் 8 காரியத்தை நாம இந்த காலை நேரத்தில் பார்த்துருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது முதலாவது காரியம், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் தெரியப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். 2வது, சாவுக்கு ஏதுவான உங்க சரிங்களை கர்த்தர் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். 3வது காரியம், நம்மை அவர் உயிரோடு காப்பார். 4வது காரியம், என்னாலும் கர்த்தர் உங்களை நன்றாக வைத்திருப்பார். 5வது காரியம், நீங்கள் எப்படி இருப்பீங்க, திருப்தி அடைந்து இருப்பீர்கள். 6வது காரியம், தீமை உங்களை என்ன செய்யாது, அணுகாது. 7வது காரியம், பஞ்ச காலத்திலே கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயிரோடு காப்பார். 8வது காரியம், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இந்த காரியத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கன்னு தெரியல, நீங்கள் நோட் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆயத்தமுள்ளோர் ஆண்டவரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுவார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலம் ஆண்டவரே,
இயேசுவே, எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உடைய வருகையின் காலத்தில் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. வருகையின் காலம் இது, வருகையின் காலம். ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற காலத்தில் வந்துவிட்டோம். ஆயத்தம் அடைந்தவர்கள், ஆயத்தமுள்ளவர்கள் ஆண்டவரை காண்பார்கள். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இன்னும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நான் ஆண்டவரை காணப்பட ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். லௌகீக கவலைகள் வேண்டாம், லௌகீக குறித்ததான காரியங்கள் நம்முடைய எண்ணத்தில் வேண்டாம். நீங்கள் பேசுகிறதை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார், நீங்கள் செய்கிறதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்களை என்னாலும் நன்றாக வைத்திருப்பார். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ இல்லையே என்று போராடி 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 ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் வந்து பங்கு பெறுங்க. எனக்கு முடியல, டயர்டாக இருக்கு, வேலை இருக்கு, போகாது, ரைட், எல்லாருங்க. ஆனால் சீதன் ஏற்கனவே நான் சபையில் சொல்லியிருக்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை சபையில் வந்து குடும்பமாக வந்து ஜெபித்து பாருங்க. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சபையில் குடும்பமாக வந்து ஜெபிங்க. அப்படி இல்லை என்றாலும் முடிந்தவர்கள், வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு கார் வசதி இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு முறை எல்லா வேலையை முடிச்சுட்டு ராத்திரி 10 வரைக்கும் சர்ச் திறந்துருக்குது, ரைட்? எத்தனை மணிக்கு பூட்டுறீங்க சர்ச்சை? 10 மணிக்கு பூட்டுறாப்புல. 10 மணிக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம், ஒரு ½ வந்து ஜெபித்து பாருங்க. அப்படி விளைவுகள் ஆண்டவர் சொல்றார், நீங்க நன்றாக இருப்பீர்கள். பஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களை உயிரோடு காப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. வருகையின் காலம் இது, வருகையின் காலம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வருகையின் காலத்தில் ஆண்டவரே இயேசுவே, உண்மையாய் ஆண்டவரே நான் உண்மைக்கு பயப்பட, let me have the fear of God in my life, Lord. ஆண்டவரே, என் குடும்பம் கர்த்தருக்கு பயப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உண்மையாய் நான் ஆண்டவரே பயப்பட எனக்கு கிருபை செய்வீராக, எனக்கு கிருபை தருவீராக, எனக்கு கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, கிருபை தருவீராக, கிருபை கொடுப்பீராக. ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அவர் உயிரோடு காப்பார். என்னாலும் நன்றாக இருப்பீர்கள், திருப்தியாக இருப்பீர்கள். தீமை உங்களை அணுகாது. பஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களை உயிரோடு காப்பார். கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நிச்சயமாய் இந்த 8 குறிப்புகளிலே நீங்கள் வச்சு ஜெபிக்கும் பொழுது இந்த வசனம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வசனம் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். இந்த வசனத்தினால நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தினால நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையின் தேவன், மகிமையான காரணை செய்தீர். எல்லாம் துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Thank you, God bless you. Thank you, God bless you. Thank you, God bless you.